உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. அல்லேலூயா. வெறுங்கையா இந்த ஜனவரி மாதம் நான் தொடங்கி இருக்கலாம். வெறுங்கையா இந்த ஜனவரி மாதத்தில் நான் வெறுங்கைன்னு என்ன கிடைக்கலாம்? எம்டினஸ். சொல்லுங்க, எம்டினஸ். ஒரு எம்டி மைண்டோட, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு எம்டியா இப்போ நீங்கள் நிறைவாக இருக்கலாம். இந்த வருஷத்தில் முடிச்சு எப்படியோ இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம்ப்பா. 2024 எப்படி போச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? போனதே தெரிலிங்க, நேற்றாங்க வந்துச்சு டிசம்பர், கேரளா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்க கடைசியில் வந்து நின்றுட்டோம். அதே மாதிரி தான் வெறுங்கையாக தொடங்கினேன், கடந்து வந்தேன். தேவன் இந்த நாளில் ஆசீர்வாதங்கள், பரிவாரங்களால், கிருபைகளால், இரக்கங்களால் எனக்கு எப்படி யாக்கோபு ஆசீர்வதிச்சாரோ அது மாதிரி நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நல்லவர். ஏல் எல்லோஹே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்மளோட நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களே எந்திரிச்சு நின்னுக்கோங்க. மேலே பாடலாம். முதலாவதாக இந்த பாடலெல்லாம் கரங்களை தட்டி இந்த பாட்டை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையா
இறங்கி வந்தார்ல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படி கையோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படி கையோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உம்மை துதிப்பேன் அப்பா. உம்மை நம்பி நான் வந்தேன். நாள் வரைக்கும் வெட்கமடையாம பாதுகாத்தீர். ஹல்லேலூயா ஆமென். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாருமே எப்படி இருக்கணும்? வெட்கமடையாமல் இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். எல்லாம் அமருவோமா? ஆமென். வெட்கம், அந்த வெட்கங்கள் வந்தாவே என்ன ஆயிடுது? வெட்கம் எதுலெல்லாம் வரும்? வெட்கம் எதுலெல்லாம் வரும்? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க யாராவது சொல்லிட்டா லைட்டா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்கப்படுவோம். அது குழந்தைங்களை கொஞ்சம் போது பாரு, வெட்கப்படுறத பாரு, இது பண்ணுறது பாரு, அப்படி சொல்கிற வெட்கம் வேற. நான் சொல்கிறது வாழ்க்கையில் சில வெட்கங்கள் இருக்குது. அந்த வெட்கம் பிசாசு தருது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. பிசாசு தர வெட்கம். அந்த வெட்கத்துல தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு விடுதலை தந்து என் பிள்ளைங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளைங்க தனை குடைந்து போகக்கூடாது. என் பிள்ளைங்க வரங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. அது அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது, நம்ம கெட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை கிருபையை தந்து இரக்கத்தை தந்து நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை என்ன பண்ணுறாரு? தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது என் பிள்ளை வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, வெளிப்பாடுகள் என்ன பண்ணுறாரு? தருகிறார். அல்லேலூயா ஆமென். எல்லா சூழ்நிலையும் வசனத்தினால பேசுகிறார், கிருபையினால் பேசுகிறார். எத்தனை முறை பாவம் செஞ்சுருப்போம். நம்ம பாவம் செஞ்சப்போ ஏசப்பா அப்படியே விட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கு? நேரம் வெட்கத்தை அனுபவிச்சிருப்போம். வெட்கத்தை சந்திக்க நேர்ந்திருக்கலாம் அந்த ஆண்டில். ஆனால் அவருடைய இரக்கங்கள்னால வெட்கமடையாமல் பாதுகாத்தார். உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், சமுதாயத்தில், சபையில், எல்லா இடத்துலையும் நம்ம வெட்கமடையாமல் யார் பாதுகாத்தாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய நீதி, நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அது அல்ல. அவர் என்னை என்ன பண்ணார்? நீதிமானாய் மாற்றினார். அவர் என்ன பரிசுத்தவானாய் மாற்றினார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாய் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா ஆமென். அவருடைய கிருபை தான் இந்நாள் வரைக்கும் என்னை தாங்கினது, அவருடைய இரக்கம் தான் என்னை தாங்கினது என்று சொல்லி நாம் பாடல் தள்ள 2வது பாடல், கிருபையால் நாங்கள் நிலைநிற்கிறோம், உங்களுடைய கிருபையினால் நாங்கள் நிலைநிற்கிறோம். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த உங்களுடைய கிருபை, இந்நாள் வரைக்கும் நம்ம பெரியவனாக்கியது உங்களுடைய கிருபை. இப்போ சொல்லுங்க, இப்போ தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். என்னது? நீதிமானாய் மாற்றினது. இந்த ஆண்டில் நம்ம நீதிமானாய் மாற்றினது எது? அவருடைய கிருபை. அந்த நீதிமானை தக்க வைத்தது நம்முடைய கிரியை. ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றினது அவருடைய கிருபை. அந்த நீதிமானாய் வாழ்ந்து இந்த நாளில் உட்கார்ந்திருக்கிறது நம்முடைய கிரியை. ஹல்லேலூயா. நித்தியத்தில் சேர்ப்பதும் அவருடைய கிருபை. நம்முடைய கட்டுகளை நீக்கினாங்க. எத்தனை கட்டுகள் இருந்துச்சு இந்த ஆண்டில்? காயங்கள், எத்தனை பலவீனங்கள் இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த ஆண்டில் எத்தனையோ பலவீனங்களை தாண்டி வந்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க. எத்தனை ஆப்ரேஷன், எத்தனை கஷ்டம், எத்தனை பலவீனங்கள், இதெல்லாம் இருக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணாரு?
நம்மளை நல்ல சமாரியனை போல காயத்தை காட்டினார். ஹல்லேலூயா. வல்லமை அளித்தார், வரங்களை தந்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடலாமா? சொல்லுங்க, கிருபையால் நிலைநிற்கிறோம். எதால நிலைநிற்கிறோம்? கிருபையால் நிலைநிற்கிறோம். பாடலாமா? ஆமென். பிரைஸ். கைகளை தட்டி பாடலாம் உற்சாகமாக. பாடுவோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். சொல்லுங்க எல்லாரும். கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கிறதும் உங்கள் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கிறதும் உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமானை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியதும் உங்கள் கிருபை, காயங்களை கட்டியதும் உங்கள் கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்கள் கிருபை, காயங்களை கட்டியதும் உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபை மாத்திரமே. கிருபையால் நிலைநிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நிலைநிற்கின்றோம். வல்லமை தந்தது. வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை,
கிருபை சொல்லுங்க. கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம் உம் கிருபையால் நிலைநிற்கின்றோம் கிருபையால் நிலைநிற்கின்றோம் உம் கிருபையால் நிலைநிற்கின்றோம். அல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நம்ம ஒருவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகளுடைய கைகளை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த பாட்டு நிற்கின்றோம் நிற்கின்றேன்னு வரும்போது அது ஒரு தொனியில் இருக்குது, நிற்கின்றோம் அப்படின்னு வரும்போது அது ஒரு தொனியில் இருக்குது. அப்போ கைகளை பிடித்து நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நிற்கிறது அவருடைய கிருபை என்று சொல்லி நீங்கள் ஒரு போர்ச்சவர்களைப் போல தேவன் என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவனால் அந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணேன், நான் தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைகளை பிடித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிருபையால் நாங்கள் நிலைநிற்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிற்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த பாட்டை அப்படி பாடலாமா? ஒரு 2 வரி மாத்திரம் அப்படி பாடலாமா? பாடுவோம் அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. கிருபையால் கடந்து வந்தோம், கிருபையால் கடந்து வந்தோம், இந்த கிருபையால் கடந்து வந்தோம். 2024 கிருபையால் கடந்து வந்தோம், கிருபையால் கடந்து வந்தோம், கிருபையால் கடந்து வந்தோம், கடந்து வந்தோம், கிருபையால் பெற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், கிருபையால் பெற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், இரக்கங்கள் பெற்றுக்கொண்டோம், தேவ இரக்கங்கள் பெற்றுக்கொண்டோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அன்பை அறிந்து கொண்டோம், தேவ அன்பை அறிந்து கொண்டோம், நடத்தினார் வசனத்தாலே, தினம் நடத்தினார் வசனத்தாலே, அபிஷேகித்தார் என்னை, தினம் அபிஷேகித்தார் என்னை. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின அந்த கிருபை இந்த வருகின்ற புதிய ஆண்டில் நம்ம என்ன பண்ண அந்த கிருபை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாட வந்தோம்ப்பா, நம்முடைய காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றினீங்க. சொல்லுங்க நன்றி நன்றி சொல்லுவோம் உயிர் உள்ள வரை. சொல்லுங்க நன்றி நன்றி சொல்லுவோம், என் உயிர் உள்ள வரைக்கும் உங்க நன்றி சொல்லுவேன்.
ஒன்று குறையாமல் பாதுகாத்த நல்லவரே நல்லவரை. அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் நல்லவர். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அதனால உயிர் உள்ளவரை நன்றி செலுத்துவனப்பா என்று சொல்லி நம்ம பாடலாம். சில வேளையில காற்று இருந்திருக்காது, மழையும் பெஞ்சிருக்காது, ஆனாலும் இந்த வேலையில் என்ன பண்ணார்? இது வரைக்கும் வந்து நடத்தினார். சில மாட்டில் காற்று அடிச்சிச்சா, சில மாதத்தில் மழை அடிச்சிச்சா, சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணிட்டு போவோம், பைபிள் படிப்போம், ஆனால் எந்த அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அந்த மாதிரி பாதையில் கூட ஏசப்பா என்ன பண்ணார்? சாப்பாட்டுக்கு குறை வைக்கல, அறிகிற சுகத்துக்கு குறை வைக்கல, எல்லாத்தையும் குறைவில்லாமல் வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உடன்படிக்கை செய்தார், நம்ம இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலக மாட்டோமேன்னு சொன்னார். மறவாமல் எப்போது நம்மளை காத்து கொண்டாராம். கைவிடாம விட்டு விலகாம சொல்லுங்க, நெருங்கின பாதையிலும் கூட வந்தாரா? ஆமென். உதவியற்ற டைம்ல கூட வந்தார். வெக்கப்பட்ட இடத்துல இந்த ஆண்டுல தலை உயர்வ தேவன் தந்தார். ஹல்லேலூயா. பாடலாமா? நன்றி செலுத்துகிறப்பா, உயிர் உள்ளவரை உம்மை மாத்திரமே நான் உயர்த்துவேன். எல்லாம் மகிழ்ச்சியோடு பாடலாமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. சொல்லுங்க. காற்றும் இல்ல, அங்கு மழையும் இல்ல, நான் வரை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. எல்லாரும் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மறவாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை உடன்படிக்கை நாட்டு தொடக்கத்துல நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். சொல்லுங்க. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். அவர் காரம் குறுகி போகவில்லை, சொன்னதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி
சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. எல்லா இடங்களிலும் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அனைவரும் அமரலாம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாட வந்தோம்ப்பா, எல்லாம் அருமையாக துதிச்சிங்க. ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. இது மாதிரி என் பிள்ளைங்க தினந்தோறும் என்ன பண்ணணும்? என்னை துதிச்சு பாடணும், என்னை உயர்த்தி பாடணும், எனக்கு நன்றி செலுத்தணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் கூட இன்னொரு பாடலை பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பார்த்தோம் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? உம்மை நம்பி வந்த நான் இந்த ஆண்டில் வெக்கப்பட்டு போகலை, அவருடைய கரமம் நம்ம கூட இருந்துச்சு. அடுத்தது கிருபையினால் நிலைநின்றேன், அவருடைய இறக்கத்தினால் நிலைநின்றேன், எதால் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு என்ன சொன்னோம், ஒரு அத்தாட்சி, ஒரு ப்ரூஃப் நாம் தந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்படிங்க இது சம்பாரிச்சிங்கன்னு கேட்டால், நான் கடினமாக உழைச்சேன், நான் இது பண்ணேன், எப்படி இந்த வீடு கட்டினீங்க, இதெல்லாம் நான் சேர்த்து வச்சு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இந்த ஆண்டு தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்? அப்படியே போகிற போக்கில் போச்சு, நானும் போகிற போக்கில் அப்படியே எல்லா நாளும் கடந்து வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. உலகத்தால் சொல்கிற போது சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டை கடந்து வந்தது அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் தேவைகளை நான் சந்தித்தது அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. ஆச்சரியமாக வழி நடத்தினார், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராக இருந்தார், வல்லமையுள்ள தகப்பனாக இருந்தார். ஹல்லேலூயா. சமாதானத்தை தந்தார். பேர்பட்ட இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். சில வேளையில் நம்ம நினைக்கலாம், சில மாதங்களில் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கலாம், பைபிள் படிச்சிருக்கலாம், அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டிருக்கலாம். சில வேளையில் அன்ஆன்சர்ட் ப்ரேயர் போல் இருந்திருக்கலாம். நம்ம ஜெபங்களுக்கு பதில் இல்லையே, நம்முடைய சத்தத்திற்கு தேவன் கேட்கலையே, துரிதமாக செய்யலையே அப்படின்லாம் சில வேளையில் என்ன பண்ணியிருக்கலாம்? சில சோர்வுகள், ஆவிக்குரிய சோர்வுகள் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? சில பலவீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்மை காக்கின்றவர் நம்மை கைவிடலை. ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கின்றவர் நம்மை கைவிடலை. ஆபிரகாமுக்கு கட்டளையும் இடுகிறார். ஆபிரகாம் பிள்ளையாண்டான் மேல் கட்டியை போடும் வரை என்ன பண்ணாரு? காத்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருவேன், உனக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு சொன்னாலும் சில வேளையில் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? அவர் சோதிச்சு பார்ப்பார். நம்முடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணுவார்?
சோதிச்சு பார்ப்பார். அப்படிலாம் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும்போது தான் அந்த ப்ரொமோஷனும் ஆசீர்வாதங்களும் தேவன் என்ன பண்ணுவார், தருவார். இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, வேலையாட்கள் தொழிலில் நல்ல வேலை செஞ்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவீங்க, இன்சென்டிவ் தருவீங்க, எக்ஸ்ட்ரா சில வேஜஸ் தருவீங்க. நல்லா இருந்தீங்க நல்லா தான். இல்லை ரொம்ப லேட்டாக ரொம்ப எதுவும் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, வரதே லேட்டு, உனக்கு இது வேணுமா, வாரத்தில் 2 நாள் லீவ் போட்டுரு, உனக்கு இது வேணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு இதெல்லாம் பார்க்குறாரு. என் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வரானா, சோம் பண்ணுறானா, பைபிள் வாசிக்கிறானா, கீழ்ப்படுகிறானா என்னோட வார்த்தைக்கு, அதெல்லாம் பார்க்குறாரு. இதில் எல்லாம் நம்ம சில காரியங்கள் மிஸ் ஆகும் போது என்ன ஆயிடுது, ஆசீர்வாதங்களும் தடைபெற்று போயிடுது, சில கிருபைகளும் தடைபெற்று போயிடுது, சில இறக்கங்களும் தடைபெற்று போயிடுது. ஆனால் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் தான், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், உதவி செய்ய வல்லவர் தான். இன்றைக்கி சிந்திச்சு பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பாட்டு 2 விதத்தில் பண்ணோம். அப்புறம் போகிற போல் என் வாழ்க்கையில் காணப்பட்டார், ஆனால் எனக்கு கைவிடலை. இந்த வேலையில் அப்புறம் போகிறவர் போல் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் காணப்பட்டிருந்தா நான் என்ன பண்ணணும், இன்னும் சில வேலையில் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளத்தக்க நான் மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட ஒரு சோதனையை தந்து என்னை சித்தித்து என்னை நீதிமானாக மாற்றணும்னா பரவாயில்ல. என் வாழ்க்கையில் எப்பயுமே அப்புறம் போகிறவர் போல போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பயுமே இவன் சோம் பண்ண மாட்டேங்கிறான், பைபிள் படிக்க மாட்டேங்கிறான், உனக்கிட்ட எதுக்குப்பா கிருபை தரணும், இறக்கம் தரணும், உனக்காக எதுக்கு நான் ரத்தம் சிந்தினேன்னு அவரு व्यसனப்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இந்த பாட்டு 2 விதத்தில் நம்ம பாடி உணர்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் என் ஜெபம் கேட்கப்படாமல் போல, என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் போல, ஆண்டவரே கேட்கக்கூடாதபடி உங்களுடைய செவிகள் மந்தமாகவில்லை அப்பா, நல்லவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. ஆமென்.
காக்கின்றார், பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில வேளையில் நம்ம வாழ்க்கை பாதையில் நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு அவர் பார்த்துட்டு தான் கப்பலின் அடித்தட்டத்தில் அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைக்கலாம் ஆண்டவருக்கு எதுவுமே தெரியல, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா? அவருடைய சித்தம் இல்லாமல் தலை முடி ஒன்று கூட தரையில் கீழே ஒரு சில காரியங்கள் தேவனை அனுமதிச்சாருன்னா, இந்த ஆண்டில் அனுப்பிச்சிருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் விட சொல்கிறாரோ அந்த காரியத்தை விட்டே ஆகணும். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவன் தருகிற அழைப்பு. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஆண்டவரே நான் செல்வ சீமானாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், ஒரு சில காரியங்களை நான் விட்டு வரணும். பாரம்பரியத்தை விட்டு வந்தால் தான் உன்னை விசுவாசிகளையும் தகப்பனாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மோசே, ஆண்டவரே எனக்கு இந்த கம்ஃபர்டபுளே போதும், நான் என்னால் போக முடியாது, எனக்கு பார்வோன் கிட்ட போய் நிற்க முடியாது, நீ போ. ஆண்டவர் அவனை விடலையே, சரி உனக்கு தான் முடியலன்னு சொல்லிட்டு விடலை, அவன் மட்டும் போட்டுன்னு விடலை, நீ தான் அதற்கு தகுதியான ஆள்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே போல் உங்கள் பகுதியில் உங்கள் இடத்துல ஆண்டவர் உங்களை தகுதியான ஆளாக வச்சுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கிறீங்களா? வருகின்ற ஆண்டில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் செய்வது நடக்கும், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, வருகின்ற ஆண்டிலும் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பாடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல் இருக்கலாம் என் வாழ்க்கை. நிறைய பேர் பார்த்து இயேசு உன்னோடு இருக்கிறாரா என்று சொல்லிக்கல கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஏன் உன்னை ஆசீர்வதிக்கல, சர்ச்சுக்கு போகலையே, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கேட்கலாம். என்னை காக்கின்றவர் அவர் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடவனுடைய கோலை ஒரே நாள் இரவில் துளிர்க்கும்படி செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். பாடலாமா? எல்லாம் கரங்களை தட்டி பாடலாமா? என்னை காக்கிறார் என்று சொல்லி பாடலாமா?
சுமந்தார், இனிமேல் தோல்ல சுமப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் எழுந்து இருக்கலாமா? அந்த ஒரு பாடலை ஒப்பு கொடுத்து நாம் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீண்ட நாட்களுக்கு பிறகு கீபோர்டு வாசிக்கிறது உங்கள் கை வந்து என்ன பண்ணுது, அந்த ஸ்பீடு வர மாட்டேங்குது. ரொம்ப நாள் கழிச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ரொம்ப நாள் கழித்து பைபிள் வாசித்தாலும் டக்குன்னு ஒன்றுமே புரியாது. எல்லாம் அப்படி தான் வாழ்க்கையை பர்சனல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்கணும் எல்லாத்துலேயும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்நாள் வரைக்கும் அவர் அப்படி இருந்தார். அதனால் ஒன்று சேர்ந்து துதிப்போம். சாத்தானை மிதித்து இந்த தேசத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம வழிநடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ அதிசயங்களை செய்து ஆறுதலை தந்தார். அவர் சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். நாம் கண்ணீரெல்லாம் கண்டார், கதறலை கேட்டார், வேதனை அறிந்தார், விடுதலை தந்தார் என்று சொல்லி அடுத்தது ரொம்ப முக்கியம். 2025 எதிர்காலம் நமக்கு எதற்கும் இயேசுவின் நாமத்தினால அதிகாரம், ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம குறைவில் நீக்குவார் என்று சொல்லி, நண்பனை கலங்காதே என்று சொல்லி அருமையான ஒரு பாடல், நம்முடைய இயேசு நல்லவர் என்று சொல்லி அந்த பாடலை பாடுவோம். அனைவரும் கரங்களை தட்டி ஆமென். ஒருபோதும் கைவிடாத இயேசுவை நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை.
உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், தேசத்தை அலங்கரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், தேசத்தை அலங்கரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஆமென். நம்மள ஆண்டவரை துதிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். வருகின்ற இந்த புதிய ஆண்டில் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு புதிய வருடத்துக்குள்ள எடுத்து வைக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுசு தேவன் எப்படிலாம் வழி நடத்தினார் என்று சொல்லி நம்ம பாடணும். ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம் என்று சொல்லி தேசத்தை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, இரக்கங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி பாடணும். ஆனால் இது எப்படி இருந்தால் நடக்கும்னா, நம்ம ஒரு எப்படி இருக்கணும்? யூதாவாக இருக்கணும். சொல்லுங்க. யூதாவாக இருக்க வேண்டும். யூதா யுத்தத்தில் முன்னாடி இருப்பான். யூதா துதிக்கிறதுல முன்னாடி இருப்பான். இன்னைக்கு துதி எடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வருகின்ற ஆண்டில் தேவன் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் எல்லா காரியத்தையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு சத்துருவின் கோட்டை, அப்பா எங்கள் சுற்றியும் எத்தனையோ சத்துருவின் கோட்டை இருக்குது. நம்ம இன்னைக்கு நிம்மதியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். வட மாநிலங்களில் கிண்டர் கார்டனில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல அந்த பலூன் டெக்கரேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? கிழிச்சு தூக்கி போடுறான். இன்னொரு சர்ச்சில், அகமதாபாத்தில் ஒரு சர்ச்சில் வந்துட்டு சர்வீஸ் 25ஆம் தேதி சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க? வெளியில் வந்து நின்று ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்னு என்ன பண்ணுறாங்க? வெளியில் வந்து கோஷமிடுறாங்க. பார்த்துக்கோங்க இன்னைக்கு எப்படி இருக்குது. இந்தியா இஸ் a செக்குலர் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வட மாநிலங்களில். ஒரு ஜொமேட்டோ ஊழியர் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு ஃபுட் டெலிவரி பண்ண போயிருக்காரு. நடு ரோட்டில் நின்று நீ உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகையை கூட கொண்டாட முடியாமல் சத்துருவின் கோட்டைகள் என்ன பண்ணுது? அங்கங்கே கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் உடையணும்னா துதிக்கும் வீரர் எழும்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே யூதா நாங்கள் முதல்ல சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆண்டில் துதித்து முன்னேறணும். ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறியணும் ஏசப்பா. ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த ஆண்டில் இந்த பூமியில் கட்டப்படணும் ஏசப்பா. அங்கே எத்தனையோ ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உண்மையாக உமக்கென்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சோர்ந்து போனாமல் இருக்கணும்னா நம்ம இங்கே துதிக்கணும், தேவன் ஆராதித்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தின் நுகத்தை முறித்தெறியணும், துதிக்கும் வீரர் எழும்பணும். ஹல்லேலூயா. ஆமென். மறைந்த அருமையான போதகர் இந்த அருமையான பாடல் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். ஸ்ரீலங்காவில் பாஸ்டர் சந்திரசேகர் அவர். அருமையான பாடல். இந்த சத்ருவின் கோட்டை தகர்த்து எறியணும். ஆனால் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்ஃபர்டபுள் என்ன பண்ணுது நம்ம இந்தியாவில் இருக்குது, மற்ற மாநிலங்களில் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பண்ணலாமா? ஆமென். ஆண்டவரே நான் துதிக்கத்தான் அழைக்கப்பட்டேன். வருது பாரு, துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துது அபிஷேகம் உன்னோடு தான். ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கும் வீரர் எழும்பணும் இந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட போகிறோம். சிறுவர் வந்து பெரியவர் அனைவரும் கரங்களை தட்டி
அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே, எழுந்து துதி, சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே செங்கோல், துதியின் நாளுகள், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே செங்கோல், துதியின் நாளுகள், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே சகோதரரால் புகழப்படுவாயிரு. உத்தரமே சத்துருவின் இடரில் வேலிருக்கும். யூதாவே சகோதரரால் புகழப்படுவாயிரு. உத்தரமே சத்துருவின் இடரில் வேலிருக்கும். யூதாவே துதியின் நாளுகள், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே செங்கோல், துதியின் நாளுகள், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஆமென். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். விசுவாசத்தோடு சமாதானத்தின் தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவே செங்கோல், துதியின் நாளுகள், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே செங்கோல், துதியின் நாளுகள், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சொல்லுங்க. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய, யூதா உடலில் செல்லட்டுமே. தேசத்தின் முகத்தை உடைத்தெறிய, துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய, யூதா உடலில் செல்லட்டுமே. தேசத்தின் முகத்தை உடைத்தெறிய, துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. ஹல்லேலூயா. எழும்பணும். நம்ம சுற்றில எத்தனையோ சத்துருவின் கோட்டை இருக்கு. அன்னைக்கு இது உனக்கான ஊதுனம் போல இன்னைக்கு என்ன பண்ணும்? தேவனுடைய பிள்ளைகள் வாய்களை விரிவாய் திறந்து துதிக்கணும். அப்பதான் தேசத்தில் உள்ள கட்டுகள் உடையும். ஆண்டவரே, வருகிற ஆண்டுல நான் மௌனமா இல்லை, உமக்கென்று யூதாவாக நான் எழும்பணும். துதிக்கும் வீரனாக எழும்பணும். எரியோ கோட்டை போல என சுற்றில் இருக்கலாம். உம்முடைய பிள்ளைகளை அச்சுறுத்துறவர்களாக, உம்முடைய பிள்ளைகளை ஒடுக்கிற ஜனங்கள், பிசாசின் கிரியைகள், அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற கிரியைகள், பலவீனத்தில் வைத்திருக்கிற சாத்தானின் கிரியைகள் பல உண்டு. கட்டவிழ்க்கணும். சத்துருவின் அதிகாரத்தை இயேசுவின் அதிகாரத்தால வெல்லணும். துதிக்கணும். துதிக்காதிருந்த காலங்கள், நேரங்களை எல்லாம் மன்னிங்க. வருகிற ஆண்டுல நான் துதிக்கிற போர் சேகவனாக, துதிக்கிற வீரனாக எழும்பணும். சத்ருவின் கோட்டையை நான் தகத்தெறியனப்பா. என் அருமையான கிறிஸ்துவ சகோதரர்கள் அங்குமிங்கும் ஒடுக்கப்படுகிறார்கள். என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது? என்னால் எப்படி சமாதானமாக என் அலங்கங்கள், என்னுடைய தேவாலயங்கள் இடிக்கப்படும் போது என்னால் எப்படி ஆண்டவரே இருக்க முடியுது? நான் உபவாசிக்கணும், திறப்பின் வாசல் இருக்கணும்.
உங்களுடைய சமூகத்தில் இருக்கணும்ப்பா. ஆவியானவர் கூறுகிறார், உனக்கு இன்னைக்கு ஜீவன், பலன், சுகம், நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதம் இதெல்லாம் தந்தது எதற்கு தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நீ பரிந்து பேசு. உனக்கு நான் தந்ததை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க, ஊழியத்தை செய்ய, ஆத்துமாதாயம் செய்ய வருகிற நாட்கள்ல துதிங்க, சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிங்க. இந்த காலங்கள் மௌனமாக இருக்கிற காலங்கள் அல்ல. நீங்கள் பேசவிட்டால் அந்த கல்லுகள் பேசும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளே. இந்த ஆண்டுல கடைசி ஆராதனை வழியில வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அருமையான ஒரு ஒப்பு கொடுத்தல் கொடுப்பீங்களா? ஏசப்பா கிட்ட அருமையான ஒப்பு கொடுத்தல் கொடுப்பீங்களா? ஏசப்பா, இந்த ஆண்டுல முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நடத்தின எபினேசர், இனிமேல வழி நடத்துங்க. ஒரு சில காரியங்களை நான் தவறு விட்டுருக்கலாம், தயவாய் அதை மன்னித்து வருகிற ஆண்டில் அதெல்லாம் நான் திருத்திக் கொள்கிறேன், மாற்றிக்கொள்கிறேன். என்னை ஸ்திரப்படுத்துங்க, ஸ்தீர்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா. 2025க்கு என்னை தகுதிப்படுத்துங்க. ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் கேட்போமா? ஒரே ஒரு இடமிடம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எந்த காரியங்கள் நீங்கள் தீர்மானித்திருந்தாலும் மனப்பூர்வமாக ஒரு சன்னிதானத்தில் இப்பொழுது அர்ப்பணியுங்கள். ஒரு நிமிடம் முழுமையாக ஒப்படையுங்கள். அவருடைய சமூகத்தில் ஒப்படைக்க போறீங்க. இந்த ஆண்டோட நிறைவில் பரிபூரணமாக வழிநடத்தி வந்த ஏசப்பா கிட்ட ஒரு ஒப்பு கொடுக்க போறீங்க. என் பிள்ளை, என் மகன் எந்த தீர்மானம் எடுக்க போறான்னு அவர் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். பரம தந்தை, ஒப்பு கொடுப்பீங்களா? எந்த காரியங்கள்ல நான் வளரணும், எந்த காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த ஆசைப்படுறீங்க? ஊழியப்பாதியா இருக்கலாம், தனிப்பட்ட காரியங்களை எதுவாக இருக்கலாம், சொல்லுங்க. சொன்னபடி நடக்க எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்டுங்க. அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இது என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால் தொடர்ந்து இதற்காக விண்ணப்பம் செய்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று உமக்கு நன்றி செலுத்தி துதித்து பாட நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயர்த்தி பாட தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அனைவரை நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றி. உங்களை நாம் மேம்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து வர எல்லா பகுதியிலும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.